ஹலோ அக்கா, நந்தஜா நேம் சாப்பிடுங்க ப்ளீஸ். இன்னைக்கு நந்தஜா பேர நான் சாப்பிட போறேன். என் பார் நைட் யம்மி சாக்கோபால். பாலுக்கு மேல சாக்கோ ஃப்ளேவர்ல ஸ்வீட்டா இருக்கு. பாலை சாப்பிட சாப்பிட உள்ள ஒரு முட்டை ஓடு இருக்கு. இனிப்பா முட்டை ஓடு மாதிரி கடக்கு முடக்குன்னு இருக்கு. அதுக்குள்ள ஒரு முட்டை இருக்கு. அதுதான் ரவுண்ட் பிஸ்கட்டு. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சாக்கோ ஃப்ளேவர் தான் டேஸ்ட். ஏ பார் ஆடி மாத கூழ் எனக்கு பிடிக்காது. கோயிலில் தான் கூழ் ஊத்துனாங்க. ஆடி மாசம்ல சரி வீடியோக்காக வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சேன். சாப்பிட்டேன் பார்த்திக்கோங்க, டேஸ்டாகவே இல்லைங்க. இன்னொன்று எங்கள் அம்மா கிட்ட கூழ் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன்னு நினச்சிக்கோங்களேன். கோயில் உள்ளது அப்படி சொல்லக்கூடாது, நாக்கிலையாவது டேஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவாவ. கூழ் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த்தியானது. கூழுக்கு சைடிஷா சீனரிக்காய் வத்தல் அப்புறம் மிளகாத்தல் வச்சு சாப்பிடுவாங்க. மிளகா வத்தல்ல அந்த மிளகாவை காய வச்சு உப்பு போட்டு எப்படியோ பண்ணுவாங்க, அதெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. நம்மலாம் பழைய சோத்துக்கு தாங்க வச்சு சாப்பிடுவோம். உங்களுக்கு கூழ் பிடிக்குன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க வீட்டு பக்கத்துல உள்ள கோயில்ல கூழ் ஊத்துதாங்களான்னு அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. ஏன் பார் நூடுல்ஸ். நூடுல்ஸ் இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கலாம், வேகவே இல்லை. மசாலா ஃப்ளேவர் மாஸ், பக்கா மாஸ். டீ பார் டெய்ரி டிலைட். டிலைட்டை பார்த்துருப்பீங்க, ரோசாப்பு இதழ் மாதிரி சுழண்டு சுழண்டு இருந்துச்சு. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா மில்கி பார் ஃப்ளேவர்ல இனிப்பா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அவ்வளவு இனிமையா இருக்கு. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் நாச். ஏ பார் அதிரடி சுவையான முறுக்கு. பாக்கெட்டுக்குள்ள இருக்கு முறுக்கு. நல்ல மொறு மொறுன்னு. முறுக்கோட ஹைலைட்டே உரைப்பு தான். டேஸ்ட் நாக்குல நிக்கி. சேப்பார் சாருக்குள்ள என்ன இருக்கு? சட்னி இருக்கு. எங்க அம்மா வீடியோக்காக சட்னி அரைச்சி தந்தாவ. பக்குவமா உப்பு புளிப்பு உரைப்பு எல்லாம் போட்டிருக்காவ. வந்தது போனதுன்னு அரைக்காம வீடியோக்காக தானே அப்படின்னு நினைக்காம அன்பா அரைச்சி தந்திருக்காவ. டேஸ்ட் வேற லெவல். ஏ பார் ஆங்கிரி கான். மக்காச்சோளத்தோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆங்கிரி கான் அதோட மீனிங் என்னன்னா, நம்ம ஒரு சூடான சட்டியில மக்காச்சோளத்தை போடும்போது சூடு தாங்க முடியாம வெடிச்சு தள்ளும். நம்ம மக்காச்சோளத்துக்கு கோவம் வரும், அதான் வெடிச்சு தள்ளுது. அதான் நான் செல்லமா ஆங்கிரி கான்னு வச்சிருக்கேன். இந்த பேர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வேற ஏதாச்சும் பேர் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. டிஃப்ரெண்டா கமெண்ட் பண்ணுங்க. உங்க பேரை நான் சாப்பிடுவேன்.